மக்களவையில் ஹால் அம்துலில்லா சொல்லை பயன்படுத்திய ngah கோமிங் எதிர்க்கட்சி எம்பி விமர்சனம். சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான சோகோ பேரணிக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ராயர் வலியுறுத்து. இனியும் விலக்கு இல்லை, மலேசியாவில் மின்கழிவு இறக்குமதிக்கு முழு தடை. 2027 கல்வியாண்டு நகர சம்பிலானில் 3600 ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு. தம்பினில் திருமண நாளில் மாயமான கேட்டரிங் நிறுவனம், 11,000 ரிங்கிட் இழப்பை சந்தித்த புதுமண தம்பதி. அரசாங்கம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கே பிடிபிடியின் கடன் உதவியில் முன்னுரிமை வழங்கி வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். கல்வி கடன் சுமை தற்போது 10 பில்லியன் ரிங்கிட் அளவிற்கு உயர்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தனியார் பல்கலைக்கழகங்களில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கும் பிடிபிடியின் கடனை திரும்பிச் செலுத்துவதில் விலக்கு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அன்வார், அது தற்போது பரிசீலனையில் இருப்பதாக கூறினார். இருப்பினும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை பாதிக்கும் அவசர பிரச்சினைகளுக்கு முதலில் தீர்வு காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கல்வி வாய்ப்புகளை எவ்வளவு மலிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு மலிவாக கொடுக்க வேண்டும். முடிந்தால் உதவி தேவைப்படும் அனைவரும் உரிய வசதிகளை நாம் செய்து தர வேண்டும். ஆனால் கல்வி கடன் சுமையையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக ஸ்தாபாக்கில் உள்ள தார் UMT பல்கலைக்கழகத்தில் தெமு அன்வார் கலந்துரையாடலில் பங்கேற்ற போது அன்வார் இவ்வாறு பேசினார். தனியார் பல்கலைக்கழகங்களில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பிடிபிடியின் கடன் விலக்கு வழங்கும் சாத்தியத்தை பரிசீலிப்பதாக கடந்த டிசம்பரில் உயர்கல்வி அமைச்சு கூறியிருந்தது. ஆனால் 2026 பட்ஜெட்டில் இந்த விலக்கு அரசாங்க பல்கலைக்கழகங்களில் முதல் வகுப்பில் பட்டம் பெற்ற குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கே தொடர்ந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை. நகர சம்பிலான் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் 2027 ஆண்டு பள்ளி அமர்வில் சேர்வதற்கு எதிர்பார்க்கப்படும் 32,364 முதலாம் வகுப்பு மாணவர்களுக்காக கூடுதலாக சுமார் 3,600 ஆசிரியர்களும் 450 வகுப்பாரிகளும் தேவைப்படுகிறது. அடுத்த ஆண்டு முதலாம் வகுப்புக்கு 7 வயதுள்ள 16,346 மாணவர்களும் 6 வயதுடைய 16,019 மாணவர்களும் இருப்பார்கள் என்று மந்திரி பசார் அமீனுடன் அருள் தெரிவித்தார். தேவைப்படும் உண்மையான வகுப்பறைகளின் எண்ணிக்கை குறித்து இன்னமும் நகர சம்பிலான் கல்வித்துறை ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. சிரம்பான் மற்றும் பாட்டிக்சன் பகுதிகளில் நகர்ப்புறங்களில் உள்ள பள்ளிகள் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ளதை அமீனுடன் சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டு முதல் பாலர் பள்ளி கல்வி 5 வயதிலும் 6 வயதில் முதல் வகுப்பும் தொடங்கும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜனவரி 20 அறிவித்திருந்தார். இந்த கொள்கையின் சுமூகமான அமலாக்கத்திற்காக 3,000 முதல் 6,000 இடையிலான கூடுதலான ஆசிரியர்கள் தேவை என கல்வித்துறை கோரிக்கையை கல்வி அமைச்சு பரிசீலிக்கும் என அமீனுடன் நம்பிக்கை தெரிவித்தார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக எதிர்வரும் சனிக்கிழமை கோலலம்பூர் சோகோ பேரங்காடி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணிக்கு போலீசார் பெர்மிட் வழங்கக்கூடாது. ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தேசிய போலீஸ் படை தலைவரிடம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளார். இன்று மக்களவையில் நடத்திய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கில்லான் MP V கணபதி ராவ், சுங்கை சிப்போட் MP கேசவன் சுப்பிரமணியம்,
பர்வாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்பு அதிகாரி தினகரன் ஆகியோர் உடனிருக்க ராயர் இவ்வாறு வலியுறுத்தினார். பேச்சுரிமைக்கும் அமைதி பேரணி நடத்தும் உரிமைக்கும் தாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதுவே மக்களின் ஒற்றுமையையும் தேசிய நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் என்றார். அதை அப்படியே விட்டுவிட முடியாது என அவர் கூறினார். Hak kebebasan bersuara itu perlu dipertahankan. Kita menyokong hak kebebasan bersuara. Kedua, kita juga menyokong hak untuk berhimpun secara aman. Tetapi pada masa yang sama, kami berpendapat bahawa sekiranya kebebasan bersuara itu ataupun hak berhimpun itu mengancam kedamaian perpaduan di negara kita, maka tindakan perlu diambil oleh pihak berkuasa dan pihak polis. Saya terus kepada subjek yang perlu saya nyatakan, iaitu kemarin saya telah membuat satu laporan polis di Balai Polis Dang Wangi. Saya buat laporan polis di Balai Polis Dang Wangi kerana saya difahamkan bahawa seorang individu bernama Zamri Vinod telah membuat permohonan kepada Balai Polis IPD Dang Wangi untuk mendapat kebenaran untuk berhimpun pada 7 hari bulan Februari, iaitu hari Sabtu yang akan datang. பேரணிக்கு தலைமை ஏற்பதும் நமக்கு புதியவர் அல்ல. ஏற்கனவே இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வந்த வரும் சமய போதகர் ஜம்ரி வினோத் தான். அவர் மீது ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் இதுவரை உருப்படியான நடவடிக்கை இல்லை என்பதையும் ராயர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ஜம்ரியையும் அவன் பின்னால் சோகோவில் திரளப்போவதாக கூறப்படும் நூற்றுக்கணக்கான அரசு சார்பற்ற அமைப்புகளையும் பேரணியில் பங்கேற்க விட்டால் என்னவாகும் என்பதை போலீஸ் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பேரணியில் குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது வழிபாட்டு தலங்கள் பற்றியோ அவர்கள் தாக்கி பேசுவர். அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என ராயர் அச்சம் தெரிவித்தார். Saya menggesa dan menyeru Ketua Polis Negara supaya tidak membenarkan Zamri Vinod menganjurkan apa-apa perhimpunan. Kerana saya percaya dalam perhimpunan itu ucapan-ucapan akan dibuat dan sekiranya ucapan-ucapan itu diambil, dirakam dan dikongsi di media sosial, ia boleh menyebabkan kegusaran, kegelisahan dan juga rasa tidak puas hati di antara rakyat Malaysia daripada semua kaum. Ramai daripada penyokong-penyokong kita juga daripada kaum Melayu, India, Cina juga merasakan bahawa perhimpunan ini tidak sepatutnya diadakan dan terdapat pendekatan-pendekatan lain seperti yang telah saya cadangkan, seperti yang telah saya nyatakan tadi, untuk kita bincang dengan baik, dengan teliti, berbincang dengan pihak berkuasa tempatan, berbincang dengan kerajaan negeri untuk cari satu penyelesaian kepada mana-mana rumah ibadat sekiranya rumah-rumah ibadat itu telah dibina tanpa memperolehi kelulusan daripada pihak berkuasa tempatan ataupun kerajaan negeri ataupun pihak swasta. இது குறித்து தாம் உட்பட ஏராளமானோர் போலீசில் புகார் செய்துள்ளதை குறிப்பிட்ட ராயர் அவற்றை கிடப்பில் போடாமல் இந்த பேரணியை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தினார். தேசிய நல்லிணக்கம் இதுபோன்ற புல்லுருவிகளால் கெடக்கூடாது. மக்கள் சுபித்தத்துடன் வாழ்வதை உறுதி செய்யும் பொறுப்பு அனைவருக்குமானது என அவர் குறிப்பிட்டார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நேற்று மக்களவையில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngakomming பயன்படுத்திய அல் அம்துலில்லா மற்றும் பர்ஷுக்கோர் போன்ற இஸ்லாமிய சொற்கள் குறித்து சூடான விவாதம் எழுந்துள்ளது. எதிர்க்கட்சியான பாஸ் எம்பி சித்தி ஜைலா யூசுப் தொடர்ந்து இஸ்லாமிய சொற்களை பயன்படுத்துவதை கேள்வி எழுப்பினார்.
அல் அம்துலில்லா என்பது அல்லாவை புகழும் சொல், வெறும் நன்றி சொல்லும் வார்த்தை அல்ல. எனவே மாற்று மதத்தவர் அவற்றை பயன்படுத்தினால் அவை உறுப்பினர்களை குழப்புவதற்கு சமம் என ஜைலா சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த அமைச்சரோ, இந்த சொற்கள் அரபு மொழியில் நன்றி என்ற அர்த்தத்தை கொண்டவை என்றும், எனவே பிரிவினையை தூண்டும் விவாதங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். விவாதம் சூடு பிடிக்கவே ஞாகோமிங்கை தற்காக்கும் வகையில் அரசாங்க ஆதரவு எம்பிக்கள் தலையிட்டனர். ஷா ஆலம் உறுப்பினர் அஸ்லி யூசுப் குறுக்கிட்டு, அரபு நாடுகளில் முஸ்லிம் அல்லாதவர்களும் இத்தகைய சொற்களை பயன்படுத்துவதாக கூறினார். எனவே ஒரு முஸ்லீம் ஆகிய தமக்கு ஞாகோமிங் இவ்வாறு சொல்வதை கேட்டு உள்ளபடியே மகிழ்ச்சி எனவும், ஒரு நாள் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் அஸ்லி நம்பிக்கை தெரிவித்தார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ 13 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை, ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். மின்சாதன கழிவுகளை மலேசியாவில் இறக்குமதி செய்வது நேற்று தொடங்கி முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுங்கத்துறையின் உத்தரவின்படி இனி எந்தவித விலக்குகளும் வழங்கப்படாது. மின் கழிவுகள் மலேசியாவில் கொட்டப்படுவதை தடுக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட பணிக்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். மின் கழிவுகள் இனி நாட்டிற்குள் அனுமதிக்கப்படாது. இதற்கு அனைத்து அரசு நிறுவனங்களும் இணைந்து கடுமையான அமலாக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என அறிக்கை வாயிலாக அவர் கூறினார். இதையடுத்து மின்னணு கழிவுகளை முழுமையான தடை பிரிவில் சேர்க்க சுங்கத்துறையிடம் விண்ணப்பிக்குமாறு சுற்றுச்சூழல் துறை உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் அவர். இதற்கு முன்பு இந்த மின் கழிவுகள் நிபந்தனை தடை பிரிவில் இருந்தன. அந்த வகையில் சுற்றுச்சூழல் துறை தலைமை இயக்குநருக்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் மின் கழிவுகளின் இறக்குமதிக்கு விலக்கு வழங்கும் அதிகாரம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டில் வெளியிடப்பட்ட பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அறிக்கையின்படி 2023 முதல் உலகிலேயே அதிக மின்கழிவுகளை இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக மலேசியா விளங்குகிறது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. கட்டாய உழைப்பு சுரண்டல் மற்றும் மனித கடத்தலுக்கு ஆளானதாக சந்தேகிக்கப்படும் 4 இந்தோனேசிய பெண்களை கெடா குடிநுழைவுத்துறை வெற்றிகரமாக மீட்டுள்ளது. மாநில குடிநுழைவு நடவடிக்கை பிரிவின் பொதுமக்கள் புகார் மற்றும் உளவு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பதிவு செய்யப்படாத வெளிநாட்டு பணிப்பெண் முகவர்கள் கும்பலின் நடவடிக்கைகளை முறியடிக்க நேற்று முதல் நாளும் நேற்றும் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முதல் சோதனையில் ஒரு வளாகத்தில் அடைக்கப்பட்டிருந்த 4 இந்தோனேசிய பெண்கள் மீட்கப்பட்டனர். அவர்கள் பணிப்பெண்களாக வேலை செய்ய சுரண்டப்பட்டதோடு வேலை நோக்கங்களுக்காக மட்டுமே வெளியே அனுமதிக்கப்பட்டதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக கெடா குடிநுழைவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. பாதிக்கப்பட்டவர்களின் கடப்பிதழ் மற்றும் அவர்களின் கைத்தொலைபேசிகளை இந்த மோசடி கும்பல் பறிமுதல் செய்ததோடு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதல் நேரத்திற்கு வேலை செய்யும்படியும் கட்டாயப்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட 2வது நடவடிக்கையில் மேலும் 8 இந்தோனேசிய பெண்கள் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே அவர்களில் 5 முதலாளியாக செயல்பட்டதாக ஒப்புக்கொண்ட உள்நாட்டு பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில்
13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். நகரி சம்பிலான் தம்பேனில் ஜனவரி 31ஆம் தேதி நடைபெற்ற திருமண நிகழ்வில் கேட்டரிங் நிறுவனம், அதாவது திருமண உணவு சேவை வழங்குபவர்கள் இறுதி நேரத்தில் வராமல் மாயமானதால் புதுமண தம்பதியருக்கு 11,000 ரிங்கிட்டுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டது. திருமண நாளின் அதிகாலை 4 மணிக்கு அந்த கேட்டரிங் நிறுவனம் நடத்தும் பெண் உணவு வழங்க முடியாது என புலனத்தில் செய்தி அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அழைப்புகளும் செய்திகள் அனைத்தும் தோல்வியடைந்தன என மணமகளின் சகோதரி கூறினார். இதனால் குடும்பத்தினர் அவசரமாக வேறு ஒரு உணவு வழங்குபவர்களை ஏற்பாடு செய்தனர். 500 பேருக்கு உணவு வழங்குவதற்கு மணமகளின் தாயார் தங்க வளையலை அடகு வைத்து 2 மாற்று கேட்டரர்களுக்கு 6,000 ரிங்கிட் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. முன்னதாக பேசி வைத்திருந்த சமையல்காரருக்கோ 6,250 ரிங்கிட் ஒப்பந்தமாக நிர்ணயிக்கப்பட்டு அதில் 5,800 ரிங்கிட் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. மேலும் அதே நாளில் 3 திருமணங்களுக்கு ஒப்பந்தம் எடுத்திருந்த அந்த கேட்டரர் எந்த திருமணத்திற்கும் வரவில்லை என்றும், இதுபோல் மேலும் 2 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மணமகள் கமெஞ்சி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். செலுத்தப்பட்ட 5,800 ரிங்கிட் தொகையை திரும்பி வழங்க வேண்டும் என்பதே குடும்பத்தினரின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது.